வணக்கம். ஜாவை விஜய் ஃப்ரம் ஜவாத் வட்டைக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. ஜூன் 4 முடிவு. ஏன் அவ்வளோ தூரம் தள்ளி வச்சாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அதில் சில ரகசியங்கள் பாஜக செய்ததா அது தேர்தல் ஆணையம் செய்தா என்பது மக்களுக்கு தெரியாமலாம் போயிடாங்க. இதன் அடிப்படையில் அமைதி பூங்காங்கிற கான்செப்ட்ல தமிழகத்துக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல் இப்பதான் தெரியும் போல இருக்கு. பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, இந்தியாவிலேயே தமிழகத்தை ரொம்ப ஒரு டைப்பா பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இடம் தமிழகம். அதனால அவங்க எப்படி வேணாலும் புறக்கணிப்பார்கள். மிக்ஜா புயல் சம்பந்தப்பட்ட வகையில மற்றபடி ₹1 கொடுத்த 29% வரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குறைபாடுகள். உலக சுத்தரும் இன்னைக்கு தான் தமிழகத்தை சுத்திட்டு இருக்காங்க மோடி. அப்புறம் இப்ப இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இருந்தாலுமே கூட பல கட்சிகள் இன்னும் கூட்டணி அறிவிக்கல. அப்புறம் தொகுதி பங்கீடு இருக்கு. அப்புறம் தானே வேட்பாளர் அறிவிப்பு. அந்த வகையில அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில இன்னைக்கு வரைக்கும் லெட்டர்பேடு கட்சி தான் சின்ன சின்ன கட்சிகள் நடந்திருக்கிறாங்க. ஆமா, அதுல கொஞ்சம் அதிகமான ஒரு தொண்டர்களை கொண்டது புதிய பாரதம். மற்றபடி பெரிய விஷயமா சொல்லலாம் முடியாது. எஸ்டிபிஏ மற்ற சோ. ஆமா, அடுத்தது மக்கள் ஜனநாயக கட்சி. மற்ற பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமிய பொறுப்புள்ள உள்ள அந்த சில கட்சிகள் ஓவைசி பிரிவு எல்லாம் இன்னும் எந்த ஒரு தொகுதி பங்கீடோ மற்றபடி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆதரவுங்கிற கான்செப்ட் வெளியில தெரியுது. எஸ்டிபி இஸ் ஓகே. ஆமா, அதுல நெல்லையில முபாரக் அது போட்டிங்கிற கான்செப்ட் அவர் 7 தொகுதி எழுதி கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதுக்கு பிடித்தமான ஒன்றை செலக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அடிப்படையில அதிமுக மிக எதிர்பார்த்த ஒரு கட்சி 2 கட்சி தான், தேமுதிக பாமக. இன்னைக்கு தேமுதிகவும் ஆல்ரெடி அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது முடிவு ஆயிடுச்சு. பாமக மட்டும் இழுவியாவே இருந்துட்டு இருந்தது. காரணம் அன்புமணி ராமதாஸ். அவருக்கு ஒரு மேல ஒரு கேஸ் இருக்கு, ஒரு வழக்கு, ஒரு மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுத்த வழக்குல. அதனால அவருக்குள்ள ஒரு பய உணர்வு. அதை வச்சு பாஜக பல விதமா மிரட்டினாங்க. அதாவது ஊரு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம். பாஜக என்னைக்குமே பல வகையில அரசியல் கூத்தாடும். அது பாமகவுக்கு தெரியும். இருந்தாலும் அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாசனுடைய பிள்ளை இல்லையா. அவன் என்னதான் இருந்தாலும் கட்சின்னு வரக்கூடிய சமயத்துல குடும்ப பிரச்சனை வரும். குடும்ப பிரச்சனை வரக்கூடிய சமயத்துல கடைசியில் என்ன பண்ணும், தொண்டர்கள் தான் வெற்றி அடைவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நாங்க கூட 2-3 வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு தொண்டர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதுக்காக ராமதாஸ் ஜெயித்து விட்டார், அன்புமணி ராமதாஸ் தோத்து விட்டான்னு சொல்ல முடியாது. அது அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை. மற்றபடி தொண்டர்களை ஏற்றுக்கொள்வார்கள். மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாம் பயங்கரமா அதிமுகவுடன் கூட்டணி பாமக அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. செயற்குழு கூட்டம், மற்றபடி பொதுக்குழு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு இடையில அமைச்சர் பதவி, மற்றபடி பணம் தரப்படும். மற்றபடி இந்த வழக்கு இல்லாமல் பண்ணிடுவோம், உங்க மேல உள்ள வழக்கு அப்படிங்கிற கான்செப்டின் அடிப்படையில அன்புமணி ராமதாசனுடைய மனம் மாறிய ஒரு விஷயம். அது இந்த அளவுக்கு ஒரு 10 நாளா எடுத்துக்கிட்டு இருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள், அவர் தான் கொறடா, பாமகனுடைய கொறடா. அவர் சம்மந்தப்பட்ட வகையில டைரக்டா போய் ஸ்ட்ரெயிட்டா எடப்பாடிட்டே பேசிட்டார். கிரீன்வே சாலைக்கு போய் இதான் நிலைமைங்க, என்ன சமாச்சாரம். ஏன்னா ஆல்ரெடி போன சட்டமன்ற தொகுதியில் 10.5% ஒதுக்கின கட்சிங்க அதிமுக. சும்மா சொல்லக்கூடாது. ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டார், 2 தடவை 3 தடவை விட்டாரு. உடனே எடப்பாடி சைன் போட்டு 10.5% ஒதுக்கீடுங்கிற கான்செப்ட். ஆமா, அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தார் இல்லையா. எப்படிதான் இருந்தாலுமே ஒரு நன்றி உணவு என்று இருக்கணும். அது ராமதாஸ் ஐயாவுக்கு இருக்கு. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பணத்தின் வெளிப்பாடு. அதிமுக சம்பந்தப்பட்ட நாங்க பணம் தர மாட்டோம், 10 சீட்டு கொடுக்குறோம், ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு பாமக எம்எல்ஏ அருள், ஆமா பாமக கொறடா அருள், சேலம் மேற்கு தொகுதி நேரடியாக நேற்றே போய் பேசிட்டாரு. ஆமா, கட்டாயமா
மாவட்ட செயலாளர்கள் ஃபுல்லா எல்லாமே வந்து உங்க பக்கம் தான் அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு. அது சில மாவட்ட செயலாளர்கள் மற்ற சோர்ஸோ தொண்டர்கள்லாம் வந்து ராமதாஸின் பிடித்து அழுதுதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு வந்துருக்கு. உண்மையில இருக்குங்க, அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாமக வந்து நீண்ட நாளைய கட்சி. ஆமா, ஒரு சாதிய கட்சி அப்படிங்கிற ஒரு பூசப்பட்டிருந்தாலுமே கூட அந்த அடிப்படையில வந்து பார்க்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா? ஆமா, அந்த முரண்பாடுகள்லாம் விலக்கித்தான் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து பாமக அருள் எம்எல்ஏ வந்து பேசிய பேச்சு வந்து வெற்றி அடைந்து விட்டதாக ஒரு தகவல். புதன்கிழமை கையெழுத்து ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு வெற்றி அப்படின்னா, ராமதாஸ் ஐயா வந்து அவர்கள் சொன்ன கருத்து வெற்றி அடைந்து விட்டதாகவும், மற்றபடி அன்புமணி ராமதாஸ் அவருடைய கருத்து தோல்வி அடைந்து விட்டார்களா சொல்லலாம் முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டா இதுல பாஜக தோல்வி அடைந்து அப்படின்னு சொல்றோம். பாருங்களா, அதுல நேற்று நடந்த ஒரு கூட்டத்துக்கு அதுக்கு முன்னால விஷயத்துல பாமக செயலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அன்னைக்கு தகவல் நேற்று போயிட்டு இருந்த வகையில அப்ப என்ன ஆச்சு, சிண்டைகள் உருவாகி விட்டார்கள் மகாராஷ்டிரா மாதிரி. பாஜக அப்படித்தான் அதையும் சொல்லியிருக்கிறாங்க, பல மாவட்ட செயலாளர்கள் தொண்டரடியில சொல்லியிருக்கிறாங்க. அவன் பாஜகவோட கூட்டு சேருவது பெருசு கிடையாது, கட்சியை ஒன்று லாபம் பண்ணிடுவாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய சில அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, பாமக இன்னைக்கு வந்தாச்சு அதிருப்தி. பாமகவுக்குள்ள அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவின் அந்த பிரகாரம் வந்து இன்னைக்கு வந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதிருப்தி பாமக மாவட்ட செயலாளர் உருவாகி விட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. இப்ப இதை பாஜக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கடா ஓட்ட ஒழுங்கு என்ன சமாச்சாரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அதிமுக கூட ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சுட்டு வச்சுக்கலாம், ஒரு குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜெயிச்சுட்டா பிரச்சனையே கிடையாது. அதே இருந்தால் பாஜக அங்க மேல வராம இருக்கணும். இல்லைன்னா ஆல்ரெடி அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில எடப்பாடி பேர் மிகப்பெரிய ஒரு வெறியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவன் கூட்டணி வந்து விளக்கின வகையில யாரு எடப்பாடி இப்ப சேர்ந்துச்சுட்டு வைங்க பணால். ஆமா, ரெண்டையுமே ஒரு சேர சுத்தமா பண்ணக்கூடிய ஒரு சூழல். பாஜக வரவில்லை என்றால் பாமகவும் சரியான வெற்றி, அதிமுகவுக்கு நிலைப்பாடு சூப்பரா இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய திமுக மற்றபடி அங்க வரக்கூடிய கட்சிகளை வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே காலம் தள்ளக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா. இதன் அடிப்படையில் வந்து சிண்டைகள் வந்து மனம் மாறுவார். இன்னைக்கு உருவாகிட்டாங்க பாமக அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் மற்ற அதிருப்தி தொண்டர் அணிகள் எல்லாமே உருவாகி வந்து கொண்டதாக ஒரு தகவல். அது வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து விட்டால் மாறி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது வந்து பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து உள்ள இருக்கக்கூடிய அதிமுக சீட்டு நிக்கிறவங்களுக்கே பாமக இது சீட்டு அதிமுக உள்ளவங்களுக்கு பணம் இல்லைன்னு ஒரு 8 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. அதுல இப்ப மனசு மாறிட்டார். ஜெயலலிதா இருந்தவங்க அப்படிலாம் கிடையாது, டக்குன்னு அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க. ஆமா, எடப்பாடி அப்படி கிடையாது. அதுல ஒரு சிக்கல் இருந்தது, அதையும் வந்து பாமக அருள் எம்எல்ஏ வந்து ஆமா திருத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாமக அதிமுக கூட்டணி ஓகே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. 2 நாள்ல வந்து அவர்கள் வந்து ஒப்பந்தத்தை போட்டு விடுவார்கள். 10 எம்எல்ஏ சீட்டு, 10 எம்பி சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு பிளஸ் பணம். ஆமா, பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து கட்டாயமா வந்து பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகி விட்டதாகவே ஆமா சொல்லப்படக்கூடிய ஒரு இல்லை இருக்கு, சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல். அதை மீறி வேறு விதமாக நடக்காது. அன்புமணி ராமதாஸின் மனம் கட்டாயமாக மாறுதோ மாறல, ஆனால் தொண்டர்கள் தான் ஜெயித்து விட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமான இந்த இடத்துல தலைவரையோ அந்த கட்சி நிறுவனத்திலேயோ யாரும் இழுக்கவே கூடாது. கேட்டு எப்படி இருந்தாலுமே சரி, ஒரு கட்சி அப்படின்னா தொண்டர்களா ஜெயிப்பாங்க கடைசி வரைக்கும், அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி. அதனால வந்து கட்சியின் கட்டுப்பாடு முக்கியம். ராமதாசனுடைய ஒரு ஆசையின் வெளிப்பாடு, மற்றபடி தொண்டருடைய ஆசையின் வெளிப்பாடு இன்னைக்கு வெற்றி அடைந்திருந்தாலுமே கூட மற்றபடி நாளை வந்து பாஜக உள்ளே நுழைய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா சில அதிருப்தி பாமக நிர்வாகிகள் உருவாகி விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான உண்மையை தெரியுது. அதை வச்சு அப்படி நாளைக்கு அப்படி வேட்டையாடுவாங்க, அப்படியே சீட்டு ஆடுவாங்க, வேட்டையாடுவாங்க பாஜக. அதுல பாமக இனி வரும் காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.